பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே விற்பனை செய்து ஆதாயம் தேட ஒரு கட்சினா அது அதிமுக தாங்க. நானும் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன். அவங்க என்றைக்கும் நியாயமாக பேசுறது இல்லை. அதில் முக்கியமானது திருட்டு ரயில் ஏறி கண்டா திருவாரூர் கருணாநிதினு வனவாசம் புக்கில் கண்ணதாசன் எழுததான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் பல முறை படிச்சுட்டேங்க. ஒரு இடத்த கூட அந்த மாதிரி இல்லை. காசு செலவானதால் பட்னியாக வந்ததை மட்டும்தான் பதிவு பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டார் கருணாநிதி. ஒரு முதலமைச்சர் போய் இந்திய சொத்தை போய் வெளிநாட்டுக்கு ஒப்பந்தம் போட முடியுமா? எவனாவது நம்புவானா? அவங்க வெற்றிகரமாக பொய்யை பரப்பின்னு வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்புறம் ரொம்ப முக்கியமானதுன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு நான் எங்கேயும் கேட்டதில்லை. எல்லா மாநிலத்திலையும் எதுவுமே நடக்காத மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற மாதிரி இங்கே ஃபிலிம் காட்டுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கிற கொலை கரைப்பல் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சமூக குற்றம் அது. அதை அரசியலாக்குவது நம்மள முட்டாள் நினச்சின்னு சொல்கிற விஷயம். போதைப் பொருள் கடத்தல் உங்களுக்கே தெரியும். கேரளா ஃபஸ்ட்டு, மகாராஷ்டிரா செகண்டு, பஞ்சாப் தேர்டு, இப்படி தமிழ்நாடு பல இடங்கள் பின்னாடி இருக்குது. முந்திரா துறைமுகம் மூலியமா இந்தியா ஃபுல்லாக தான் அவங்க செயின் ஒர்க் நடந்தாங்குது. தமிழ்நாட்டை கடுமையான சட்டம். சொத்தே பறிமுதல் பண்ணுற மாதிரி இருந்தும் கடத்துறாங்க. என்ன தான் பண்ண முடியும்? ஏன்னா இவங்க வந்துட்டு அதை தடுத்துட முடியுமா? இது நம்மள முட்டாள நினச்சிக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க. நாம் புத்திசாலி நிரூபிப்போம். இதெல்லாம் ஒரு அரசை எதுவுமே சொல்ல முடியாமல் பொத்தாம் பொதுவாக தாக்குறது. இது நாம் நம்பக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, சர்க்காரிய கமிஷனில் சொன்னாங்களாம், விஞ்ஞான முறையில் ஊழல் புரிந்தவர் கருணாநிதினு. அப்படி ஒரு வாக்கியமே இதில் இல்லைங்க. இல்லாத ஒன்று எடுத்து இப்படியெல்லாம் பரப்ப அந்த அதிமுகவில் தான் முடியும். என்ன ஒன்று, பொய்கள் விலை போகிற ஊர் இது. அதனால ஜோராக நடக்குது அவங்க வியாபாரம்.